பிஎஸ்ஆர் மால் கிட்ட நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஒரு வண்டி கார்காரன் ஃபுல்லாக சரக்கு அடித்து ஃபுல் அண்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவில் இங்கே ஓஎம்ஆர் அந்த மால் கிட்ட வந்து ஒரு லேடியை ஒருத்தர் ஓரமாக நின்றுட்டு இருந்தவங்களை இடிச்சு தள்ளிட்டு அப்புறம் வந்து ஒரு இந்திக்காரன் அவனை இடிச்சு தள்ளி அவனை கை உடஞ்சி அந்த லேடிக்கு வந்து ஒரு சைடு ஃபுல்லாக தேடி போய் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு வண்டி அடிச்சு லாஸ்ட்டாக வந்து என் வண்டியை அடிச்சு வண்டி எங்கேயுமே நிற்காம பப்ளிக் எல்லாம் அவனை சேஸ் பண்ணி போய் பிடிச்சி நிற்க வச்சு அவனை அடிச்சாங்க, கார் கண்ணாடி உடைச்சாங்க சார். இப்போ வந்து போலீஸ் வந்து அவனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க, எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு இன்னும் தெரியல. ஃபுல் பாதியில் 200 போலீஸ் செக் பண்ணும்போது 255 காமிச்சது சார் அவனோட லிக்கர் மிஷினில். ஃபுல் பாதியில் அவன் நிற்க கூட தெம்பு இல்லை. அதனால கேட்டால் அவங்க அண்ணன் ஏதோ ஹைகோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, அவர் வந்து நாங்கள் எல்லாருக்கும் செட்டில் பண்ணுறேன், இது ஒரு பெரிய இஷ்யூவா, இது நான் பார்த்துக்கிறேன், நான் பார்க்காத கேஸா, நான் பார்க்காத இதுவா அப்படின்னு அவர் வந்து பேசுன ரொம்ப எல்லாம் ஓவராக பேசுகிறான். You would have hit me, man. நீ 3 பேரை இடிச்சிட்டு வர, அவ்வளோ பிளாட்ஃபார்ம்ல அவ்வளோ ஜனம் இருக்குது, கண்ட்ரோல் இல்லாமல் ஓட்டின்னு வர, அறிவு இல்லை உனக்கு. அவங்ககிட்ட ஒன்றும் இருக்காது. ஆதார் கார்டு, லைசன்ஸு, வண்டிச்சாவியா அவ்வளோ இன்னசென்ட் ஆளுங்க செத்துருப்பாங்க. குடிகாரங்களா போடா, டேய் போடா குடிகாரா போடா. என் பையன் ஜஸ்ட் அப்படி தப்பிச்சான், என் பையன் அப்படி தப்பிச்சான். தண்ணி தள்ளில அண்ணே பின்னாடி இடிச்சு சொல்லுங்க, போய் சொல்லாத. எனக்கு கார்ல என்னால என்ன பேசிட்டாது இல்ல, போயிடு, நான் தப்பு பண்ணல. நீ எதுக்கு சப்போர்ட் தர, போய் திருப்பி நில்லு. ஆமாடா ஆமாடா, அடிப்பண்டா 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 அடிப்பண்டா. அவர் கோர்ட்ல வேலை செய்றாரு, ஹை கோர்ட்ல. நாங்க பார்த்ததுதான், நீ போட நாங்க பார்க்காத மாதிரி பேசிட்டு 2 பேரும் குடிக்காரன், 2 பேரும் தான் குடிச்சிருக்கானுங்க. இவன் தான் வண்டி ஓட்டினது மேடம், இவன் இதெல்லாம் வந்து குடிக்கவே மாட்டாரு. ஆம்பளை மாதிரி ஹைகோர்ட்ல வேலை செய்யறான். அவன் வந்து ஓலா பார்ட்னர் ஆப்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் சார். இங்க ஒரு டிராப்காக, அதாவது ஓஎம்ஆர் துரைப்பாக்கம் ரோட்ல ஒரு டிராப்காக வந்தேன். இங்க வந்து பிஎஸ்ஆர் மால் கிட்ட நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது ஒரு வண்டி கார்காரன் ஃபுல்லாக சரக்கு அடித்து ஃபுல் அண்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவில் இங்கே ஓஎம்ஆர் அந்த மால் கிட்ட வந்து ஒரு லேடியை ஒருத்தர் ஓரமாக நின்றுட்டு இருந்தவங்களை இடிச்சு தள்ளிட்டு அப்புறம் வந்து ஒரு இந்திக்காரன் அவனை இடிச்சு தள்ளி அவனை கை உடஞ்சி அந்த லேடிக்கு வந்து ஒரு சைடு ஃபுல்லாக தேடி போய் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு வண்டி அடிச்சு லாஸ்ட்டாக வந்து என் வண்டியை அடிச்சு வண்டி எங்கேயுமே நிற்காம பப்ளிக் எல்லாம் அவனை சேஸ் பண்ணி போய் பிடிச்சி நிற்க வச்சு அவனை அடிச்சாங்க, கார் கண்ணாடி உடைச்சாங்க சார். இப்போ வந்து போலீஸ் வந்து அவனை கூட்டிட்டு போயிருக்காங்க, எந்த நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு இன்னும் தெரியல. எங்களை நாளைக்கு காலையில் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் போனாதான் சார் மற்ற டீட்டெயிலாம் என்னன்னு தெரியும். ஃபுல் பாதியில் 200 போலீஸ் செக் பண்ணும்போது 255 காமிச்சது சார் அவனோட லிக்கர் மிஷினில். ஃபுல் பாதியில் அவன் நிற்க கூட தெம்பு இல்லை. அதனால கேட்டால் அவங்க அண்ணன் ஏதோ ஹைகோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, அவர் வந்து நாங்கள் எல்லாருக்கும் செட்டில் பண்ணுறேன், இது ஒரு பெரிய இஷ்யூவா, இது நான் பார்த்துக்கிறேன், நான் பார்க்காத கேஸா, நான் பார்க்காத இதுவா அப்படின்னு அவர் வந்து பேசுன ரொம்ப எல்லாம் ஓவராக பேசுகிறேன். அவரும் ட்ரிங்க்ல இருக்காரா என்னன்னு தெரியல, தேவையில்லாத விஷயம்லாம் பேசி அங்கே லேடி ஒருத்தர் வந்தாங்க, அவங்கள அடிக்கிறதுக்கு அவங்கள பாயிறாங்க. நிறைய விஷயம் இந்த மாதிரி. இப்போ போலீஸ் வந்து அவங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க சார் ஸ்டேஷனுக்கு. எங்களை நாளைக்கு காலையில் ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு காலையில் ஸ்டேஷன் போனால் தான் தெரியும் என்னன்ட்டு. எனக்கு என் கை கால் அடி செம்ம அடி, என்னோட வண்டி ஃபுல்லாக செம்ம டேமேஜ் சார். நாளைக்கு எடுத்து போய் சர்வீஸ் சென்டரில் விட்டால் தான் அது என்ன ஆகுன்னு எவ்வளோ ஆகுன்னு தெரியும். இது வந்து எலக்ட்ரிக் வண்டி, அதனால சென்சார் எல்லாம் போய் ஃபுல் டேமேஜாக இருக்குது. ஸ்டேஷனுக்கு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, போய் மற்ற விஷயம் என்ன டீட்டெயில்னு நாளைக்கு போனால் தான் சார் தெரியும். சார் இது வந்து ஒரு 8:45 9 o'clock நடந்தது சார். இங்க நீங்க வேணா செக் பண்ணிக்கலாம் பாருங்க சார், எல்லா சிசிடிவி கேமரா ரெக்கார்ட். அவன் அந்த கார்ல வந்து ஒரு வீல் பஞ்சர் ஆயிருந்தது சார். அதாவது நம்ம லோடு வண்டி அந்த கம்பியெல்லாம் ஏற்றிட்டு வரும்போது ஒரு பள்ளமேட்டில் இறங்கினா என்ன சவுண்ட் வரும், கட கட கட, அந்த மாதிரி ஃபுல் ரேஷ் டிரைவ் சார். அந்த
அவர் இன்னும் ரோட்ல கூட வரல, சர்வீஸ் ரோட்ல அந்த பேவிங் இந்த ஓஎம்ஆர்ல போட்டிருக்காங்க சர்வீஸ் ரோட்ல, அந்த பேவிங் பிளாக்ல ஏத்திட்டு வந்து அடிச்சது எல்லாருமே ஓரம்னா போயிட்டு இருந்தவங்கள தான், ரோட்ல இருந்தவங்கள ரோட்லயே அவர் வண்டி ஓட்டலாம், அந்த ஓஎம்ஆர் சர்வீஸ் ரோட்ல தான் வந்து எல்லாரையுமே அடிச்சாரு சார் அவரு.